Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு கோவில் ஸ்டைல்ல தித்திப்பா இருக்கக்கூடிய சர்க்கரை பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம வீட்ல எவ்வளவுதான் பொங்கல் செஞ்சாலும் கோவில்ல கிடைக்கிற அளவுக்கு டேஸ்ட் வராதுன்னு சில டைம் நம்ம யோசிப்போம்ல. ஆனா வீடியோ படி அப்படியே செய்யுங்க. நீங்களும் வீட்லயே கோவில் ஸ்டைல் சர்க்கரை பொங்கல் சுலபமா பண்ண முடியும். டேஸ்ட் மாறாம. அதோட டெக்ஸ்சர், மனம், கலர் எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் சூடுபடுத்திட்டு அதில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து, நெய் சூடானதும் அரை கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நல்லா இதை வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு முழுசாக வேகாது, அங்கங்கே நம்மளுக்கு வாயில் கடிப்படும். அப்போ ரொம்பவே சுவையாக இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க பச்சரிசியை சேர்த்துருங்க. நான் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த கப்பில் பாசிப்பருப்பு அளந்தோமோ அதே கப்பில் அரிசியும் அளந்துக்கணும். இப்போ இதில் அளவு தண்ணி சேர்த்துருங்க. 1 கப் அரிசி சேர்த்துருக்கோம்ல, அதுக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். அதே கப்பில் 1 கப் அளவு நல்ல கெட்டியான பால் சேர்க்கணும். மொத்தமாக 5 கப் அளவு தண்ணியும் பாலும் சேர்த்து நம்ம சேர்த்துருக்கோம். நீங்கள் பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா மொத்தமாக நீங்கள் 5 கப் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ அரிசி பருப்பில் நல்லா மசிஞ்சு வரது வரைக்கும் இது போல் நல்லா மசிச்சுக்கோங்க. நம்ம வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா அரிசி மசிஞ்சு வராது. அதனால் இப்போவே எந்த அளவு முடியுமோ அந்தளவு நல்லா மசிச்சிருங்க. அரிசி பருப்பில் நல்லா மசிச்சதுக்கப்புறமா இதில் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப் அளவு அரிசி எடுத்துருந்தோம்ல, அதுக்கு 2 கப் அளவு வெல்லம் கரெக்டாக இருக்கும். நான் பாகு வெல்லம் சேர்த்துருக்கேன். நல்ல கலர்ஃபுல்லான வெல்லம் சேருங்க. ஒயிட் கலரில் இருக்க வெல்லம் சேர்த்தோன்னா சக்கரை பொங்கல் கலர் ஒழுங்காக வராது. அதனால் நல்லா டார்க் கலரில் இருக்கக்கூடிய வெல்லமாக பார்த்து எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த சக்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண்ணு தூசி இருக்குன்னு டவுட் இருந்ததுன்னா தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் 2 ஏலக்காயை நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சில பேர் இதில் சுக்கு சேர்ப்பாங்க. உங்களுக்கு சுக்குடைய டேஸ்ட் பிடிக்கும்னா ஒரு பிஞ்சளவு சுக்குத்தூள் சேர்த்துக்கிடலாம். நான் சேர்க்காமல் செய்கிறேன். இப்போ இதில் ஒரு பிஞ்சளவு பச்சை கற்பூரத்தை நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால நல்ல கோவிலில் கிடைக்கிற பொங்கல் போலவே சுவையும் மனமும் இருக்கும். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. பச்சை கற்பூரம் எல்லா கடைகள்லையுமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா வெல்லமே நல்லா கரைஞ்சிருச்சு. அங்கங்கே 1-2 இருக்குது, ஆனால் அது அந்த சூட்லேயே நல்லா கரைஞ்சிரும். இப்போ இந்த பொங்கலை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம இதில் முந்திரி திராட்சையெல்லாம் தாளித்து கொட்டணும். அதுக்கு ஒரு தடுக்கா பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க பொங்கலில் இதை சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக நெய் சேர்த்து பொங்கல் செய்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு சுவையாக இருக்கும். நல்லா இதை கலந்ததுக்கப்புறமா நம்ம இதை சுட சுட சர்வ் பண்ணலாம். ஆறுனதுக்கப்புறமா கூட இதே டெக்ஸ்சரில் இதே மாதிரி சூப்பராக இருக்கும். நெய் நம்ம கம்மியாக சேர்த்தோன்னா ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப இறுகிரும். ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டான கலரில் டெக்ஸ்சர்லாம் அவ்வளோ க்ளோஸியாக சூப்பராக இருக்குது. இதை நம்ம இப்போ சுட சுட சர்வ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி கோவில் பொங்கலை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் நிறைய பிரசாதம் ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.